என்ன மகி, அக்காலும் தங்கச்சி ரெண்டு பேரும் ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களாட்டுக்குது. ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் 12 o'clock ஆகிரு. நம்ம எப்படிங்கோ எல்லாம் டெக்கரேட் பண்ணி கேக் வாங்குறது? கேக் கூட பிரச்சனை இல்லை, இங்கே ஹோட்டல்லையே கீழே ரிசப்ஷனில் போனால் கூட வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. எப்படி ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணுறது? ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன். ரெண்டு பேர் இப்படியே உட்காந்துருக்குறீங்க. ஆமாம் மகி, நான் கூட அதுதான் யோசிச்சுட்ருக்கிறேன். ஒரு சிம்பிளாக ஹாப்பி பர்த்டேன்ற ஒரு ஸ்டிக்கராச்சும் வாங்கி ஒட்டணுமே. இந்நேரத்துக்கு எந்த கடை இருக்குது? இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் ஓகேவான்னு சொல்லுங்கள். உங்கள் சுடிதார் ஷால்லையே ஏதாவது ஒரு ஷால் எடுத்து அந்த ஸ்க்ரீன் துணிக்கு பதுவாக நம்ம இது பண்ணி கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கீழேயே கேக் வாங்குற பக்கமே அங்கேயே வந்து இந்த பிளாஸ்டிக் பூவெல்லாம் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து டெக்கரேட் பண்ணிட்டா கிடக்குது. அப்படியே பலூன் இருக்குதான்னு கேட்டு பார்க்கலாம். அங்கேயே பலூன் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வந்து ஊதி ரெண்டு ஏதாவது அளவாக ஒரு 4 எண்ணத்தை ஒட்டினா கூட தீந்துது. சரிங்க மாமா, இது கூட நல்ல ஐடியா தான். நாங்கள் எடுத்து எங்களோட ஷாலெல்லாம் எடுத்து நாங்கள் இங்கே டிசைனாக நல்லா ஸ்க்ரீன் துணி மாதிரி போட்டு வைக்கிறோம். நீங்கள் போய் சீக்கிரமாக அந்த கேக்கு, அந்த ஏதாவது பலூன், அந்த டெக்கரேஷன் ஐட்டம் ஏதாவது இருந்ததுன்னா டக்குன்னு போய் வாங்கிட்டு வாங்களே. எங்கே போங்கங்க, நேரமாகுது. சரி மகி, இரு நாங்கள் சீக்கிரமாக போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். சரி சரி, பேசிகிட்டே இருக்காமல் சீக்கிரமாக போங்க போங்க. சரி மகி, வா நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஷால் ஏதாவது நல்லா கிராண்டாக இருக்கான்னு பார்த்து அதை எடுத்து போடலாம் வா. சரிக்கா, இரு நான் ஒன்று எடுக்கிறேன், அது ஓகேவான்னு சொல்லு. அக்கா இங்கே பாரு, இது ஓகேவான்னு பாரு. இது கொஞ்சம் பிளெயினாக தானே இருக்குது. இது மேலே ஃப்ளவர் நம்ம அப்படியே டெக்கரேட் பண்ணி விட்டோன்னா அழகாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது ஓகேவா? இங்கே பாரு, இந்த டிவி கிட்டவே இந்த சைடு 2 பக்கமும் இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம இழுத்து கட்டிடுவோமா? சரி மகி, வா இதுவே கட்டிடலாம். இது கூட பிளெயினாக நீட்டாக டீசெண்டாக தான் இருக்குது. வா நம்ம போடுவோம். ஐயே, என்னக்கா இப்படி மொட்டையாக இருக்குது? ஏதாவது ஃப்ளவர் கிடைக்காட்டி என்ன பண்ணுறது? இதை பார்க்குறக்கே பிளெயினாக நல்லாவே இல்லையே. இரு மகி, பார்க்கலாம். அவங்க ஏதாவது ஃப்ளவர் வாங்கிட்டு வராங்களா, எந்தது வாங்கிட்டு வராங்க, பலூனுக்கு எது கிடைக்குதான்னு பார்த்துட்டு அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். அவங்க வரட்டும், இரு. சரிக்கா. கார்த்தி, இங்கே பாருங்க, நீங்கள் கேட்ட மாதிரியே இந்த டெக்கரேஷன்ஸ்க்கான திங்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. இங்கே பாரு, பலூன்லேயே 60th பர்த்டேக்கு கூட அங்கேயே அவங்க எல்லாமே மெஷின்லேயே ஊதி டெக்கரேட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, போதுமான்ட்டு. மகி, கேக் கூட சூப்பரான ஃப்ளேவரில் கிடச்சிருக்கு. இங்கே பாரு, சாக்லேட் கேக்கு. சூப்பர் சூப்பருங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர், நம்ம கேட்ட எல்லாமே கிடச்சிருச்சு. போதுங்க இதுவே. தேங்க்யூ தேங்க்யூ. அக்காவா, நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதிர்பார்த்த மாதிரியே சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக டெக்கரேட் பண்ணுறதுக்கு பலூன் எல்லாம் கூட கிடச்சிருச்சு. அதுவும் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. செம்ம. போ மாமகி, நம்ம மாட்டிடலாம், எல்லாத்தையும் அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம். எங்கே நீங்கள் அந்த ஃப்ளவர் மட்டும் எடுத்து அந்த ஷாலுக்கு மேலே ஹேங் பண்ணி தரீங்களா? எங்களுக்கு ஹைட் எத்தாதுங்க. சரி மகி, அந்த ஃப்ளவர் எடு. இப்போ பாரு எவ்வளோ அழகாக மாட்டுறேன். என்னது, எனக்கே ஹைட்டு பத்தாதட்டுக்குது. அந்த ஸ்டூல் ஏதாவது இருக்குதான்னு பாரு. சகல, உங்களுக்கு பின்னாடியே ஒரு டேபிள் இருக்கு பாருங்க, அது மேலே ஏறி ஹேங் பண்ணுங்க. ஆமாங்க, பின்னாடி பாருங்க, அந்த டேபிள் மேலே ஏறுங்க. வாவ், சூப்பர். இப்படியே மாட்டிட்டான்னு பாரு. சரி, இன்னும் நேரம் நல்லா பெருசாக மாட்டணுமே. இது என்ன குட்டியாக இருக்கு, இழுத்தா வராதா? அதெல்லாம் வரும் வரும். இப்போ பாரு, இப்போ பாரு, ஓகேவானு பர்ஃபெக்டாக இருக்கா? வாவ், சூப்பர், பர்ஃபெக்ட்டுங்க. கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. போதுங்க, நீங்கள் கீழே இறங்கிக்கோங்க. நாங்கள் பலூன் எல்லாம் நாங்களே ஹேங் பண்ணிக்கிறோம். தேங்க்யூங்க, செம்மையாக இருக்குது. ஆமாங்க சகல, பர்ஃபெக்டாக இருக்குது. போதும், நீங்கள் பார்த்து கீழே மெதுவாக இறங்குங்க. சரி மகி, அந்த பலூன் எல்லாம் எடு, அதையும் ஹேங் பண்ணிடலாம். சரிக்கா. இது எங்கே மாட்டுறது? சென்டராக ஹேங் பண்ணலாமா? இங்கே குடுமகி, நானே அரேஞ்ச் பண்ணி தரேன். சரிங்க, இந்தாங்க. இது ஓகேவான்னு பாருங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நான் இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை. செம்மையாக இருக்குதுவோ. ஓகே, அப்போ எல்லாமே ஓகேவாயிருச்சா? இன்னும் வேறு ஏதாவது வேணுமா? கார்த்தி, மகி, உங்கள் 2 பேர்த்துக்குமே இன்னொரு சின்ன சர்ப்ரைஸ். என்ன மாமா அது? என்னங்க சகல, கொடுத்துடலாமா? கொடுத்துடலாங்க சகல, டைம் ஆகுது. நம்ம டெக்கரேட் பண்ணிட்டு போய் மாமா அத்தை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரலாம். சடா, இதுதான் அந்த சர்ப்ரைஸ். ஐ மகி, அப்பா ஃபோட்டோ சூப்பர். இதை கூட நம்ம இங்கே பலூன் பக்கத்தில் ஹேங் பண்ணால் செம்மையாக இருக்குமே. ஐ தேங்க்யூ ஸோ மச்ங்க.
ஆமாம்மாம்மா. சூப்பர். எப்படிங்க இதெல்லாம் ரெடி பண்ணுனீங்க? ஐயோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அக்கா வா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ அங்கே மாட்டுவோம். இப்போ எப்படி இருக்கு? பார்க்கவே செம்மையாக ஒரு பார்ட்டிக்கு ரெடி பண்ணின மாதிரியே இருக்குல்ல. வாவ் சூப்பர். ஆமாம் மகி, அப்பா மட்டும் இதை பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார். செம்மையாக இருக்குது. 5 மினிட்ஸில் நம்ம கூட சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டோம்போ. ஐயோ ஏன் மகி கார்த்தி, இதுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்ஸ் நம்ம டெக்கரேட் பண்ணி ஒரு சின்ன கேண்டில் மட்டும் நம்ம ஏற்றி வச்சுட்டு போயிட்டு அப்பா கூப்பிட்டு வந்தால் இன்னுமே நல்லா இருக்குமே. பார்க்கலாம், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம். ஏங்க சகல, மாமாவோட ஃபோட்டோவை இந்த பலூனுக்கு உள்ளே வச்சா கூட இன்னும் நல்லா இருக்கும். அங்கே கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்க, நடுவால் ஆர்ச் மாதிரி தானே இருக்கு. உள்ளே வச்சு பார்ப்போமா? ஆமாம், நான் கூட அதை யோசிக்கல. இருங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓகேவான்னு பாருங்க. இப்போ ஓகேங்க சகல, முன்னாடி விட இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஆமாங்கோ, இப்போ செம்மையாக இருக்குது. இதுக்கு லைட்ஸும் செட் பண்ணிடலாம். இருங்க, இப்போ எப்படி ஓகேவா? பர்ஃபெக்டாக இருக்கா? சூப்பரோ சூப்பர். ஃபஸ்ட்டு போய் அப்பா கூப்பிட்டு வரல வாங்க. கரெக்டாக டைமும் 12 o'clock ஆக போகுது. நம்ம போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடலாமா? ஆமாம் மகி, வாங்க போய் கூட்டிகிட்டு வரலாம்.